ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ எட்ஜ் 70 ப்ரோ ப்ளஸ் இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளேவோட வருதுங்க. கூட 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் இது மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஏன்னா 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குங்க டிஸ்பிளே. அப்புறம் கூடவே நம்மளுக்கு 1.5K ரெசல்யூஷனில் எக்ஸ்ட்ரீம் AMOLED டிஸ்பிளே கொடுக்கறனால நம்மளுக்கு வீடியோ பார்க்கும்போதும் சரி, இல்லை பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பெட்டராக இருக்குது, நேச்சுரல் கலரில் இருக்குங்க. அப்புறம் 5200 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ்லாம் கொடுக்கறனால எவ்வளோ சூரிய வெளிச்சத்தில் பிரைட்டாக பார்த்தாலுமே டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா. அடுத்த இதில் IP6869க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்தில் வந்து நம்ம ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே போட்டாலுமே ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுங்க. ஓகேங்களா. அப்புறம் இதோட ப்ராசஸ்மே இந்த ஃபோனோட ப்ராசஸுமே மீடியாடெக் டிமென்சிட்டி 8500 எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ப்ராசஸுங்க. N2 ஸ்கோர் வந்து 2.1 மில்லியன் வருதுங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது கேம் வந்து நம்ம நல்லா விளையாடிக்கலாங்க. ஏன்னா கேம் விளையாடுறதுக்கு இந்த ப்ராசஸ் நல்லா இருக்கணும், பேட்டரி நல்லா இருக்கணும், அதே போல் இப்போ டிஸ்பிளே நல்லா இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்கிறனால கண்டிப்பாக நல்ல கேம் ப்ளே வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் கூட LPDDR5X ரேம் டைப் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு EFX 4.1 கொடுக்கறனால நம்மளுக்கு காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் கேமும் நல்லா ஹை குவாலிட்டி விளையாடிக்க முடியுங்க. கேமுக்கு நல்லாவே இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு கேமரா பின்னாடி 3 கேமராங்க. ஓகேங்களா. அது சோனி சென்சார் கொடுக்குற அப்படின்ட்டுருக்காங்க. 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் சோனி லைட் 710 அப்படிங்கிற நல்ல பவர்ஃபுல்லான சென்சாருங்க. அப்புறம் 50 MPக்கான பெரிஸ்கோப் சென்சார், அப்புறம் 50 MPக்கான அல்ட்ரா வைடு, 3 கேமராங்க பின்னாடி. ஓகேங்களா. நம்மளுக்கு அந்த சோனி IMAX 917 அப்படிங்கிற சென்சாருக்கு ஈக்குவலாகிறதா இந்த சோனி IMAX நம்மளுக்கு 710 அப்படிங்கிற சென்சாருங்க. ஓகே, நல்லாவே இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு 3.5X வந்து நம்ம வந்து பெரிஸ்கோப்ஸில் வந்து நம்மளுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா ஒரு சென்சார் கொடுக்குறாங்க. அது நல்லாவே இருக்குங்க. அப்புறம் 4K வீடியோ 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 50 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் 4K வீடியோ 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க. ஏன்னா கேமராவுக்கு இம்பார்ட்டன்னே நம்மளுக்கு சென்சார் தான். அப்படி இருக்கும்போது இந்த கேமராவுக்கு நல்ல ஒரு சோனி சென்சார் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது கேமரா குவாலிட்டி எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா பெட்டராகவே இருக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் நம்மளுக்கு ப்ரைமரி கேமரா 4K 60 FPS எடுக்கிறனால நம்மளுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. ஏன்னா இந்த சீரீஸில் ஒரு டாப் வேரியண்ட் இந்த ஃபோனு தான். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்ரி 7000 mAh பேட்ரிங்க. நல்ல மேசிவான பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 7000 mAh பேட்ரிங்காட்டி இப்போ நார்மல் ஃபோன் எல்லாமே 7000 அந்த ரேஞ்சில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 8000, 9000, 10000 கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து 7000 கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அந்த அடாப்டரும் நம்மளுக்கு பாக்ஸ் கூடவே வந்துருங்க. ஏன்னா ஒரு சில பிராண்டு வந்து நம்மளுக்கு அடாப்டரும் தனியாக தான் வாங்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் அடாப்டர் வந்து நம்மளுக்கு ஃபோனு கூட கொடுத்துருவாங்க. இந்த ஃபோன் கூட வந்து நம்ம சிம் எஜெக்டரு, இந்த அடாப்டரு, அப்புறம் கேபிள், அப்புறம் நம்மளுக்கு ஒரு கேஸ் இதெல்லாம் தான் வருங்க. ஓகேங்களா. அப்புறம் நம்மளுக்கு இதில் 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 37,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா ஏன்னா ஃபோனுக்கு எல்லா ஃபோனுக்கும் விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதுலேயுமே நம்மளுக்கு ரோம் ஸ்டோரேஜோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனங்காட்டி ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இது ஒரு ஆல்ரவுண்டர் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குதுங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்டோட வருதுங்க. அப்புறம் மோட்டோவிலேயே அவங்க OS ஆமாங்க யூனிக்காக ஹலோ மோட்டோ அப்படிங்கிற OSங்க. எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸ், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதுவுமே ஃபோன் கூட வராதுங்க. அப்படி ஒரு சில ஃபோன் ஆப் வந்தாலுமே அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. சும்மா நீட்டான OSஆக இருக்குதுங்க. க்ளீன் யூஐயாக இருக்குது. ஓகேங்களா. யூஐ அப்படி இருக்கும்போது நல்லா பார்க்குறக்கே நல்ல ஃபோன் வந்து நல்லா யூனிக்காக இருக்குது. நம்ம தேவைப்பட்ட ஆப் மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு யூஐ கொடுத்துருப்பாங்க. ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் எத்தனை பேர் மோட்டோ மொபைலேருந்து இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் மோட்டோ ஃபோனில் ஒரு சிறந்த ஃபோனை சொல்லாங்க. ஏன்னா ஒரு 40,000 நல்ல ஃபோன் வேணுங்க அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக அந்த ஃபோன் ட்ரை பண்ணலாங்க. ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. இல்லை எனக்கு இன்னும் நல்ல பிராண்டட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பிராண்டட் பக்கம் போல் இந்த ஃபோன் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா எத்தனை பேர் மோட்டோ மொபைல் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் மோட்டோ மொபைலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு பண்ணி பை டேக் கேர்.